இவ்வாறான ஒரு நிலைமை, இவ்வாறான ஒரு நல்ல ஒரு அதாவது அதிகாரம் கைக்குள்ள அந்த கட்சிக்கு கிராமப்புறத்திலிருந்து பிரதேச மட்டத்திலிருந்து மத்திய வரை இருக்கின்ற வேலையிலே அந்த வேலையிலே எதுவுமே செய்ய முடியாத இந்த கட்சி, எதுவுமே செய்திருக்காத இந்த கட்சி, இந்த கட்சிக்கு பின்னால நிற்பதால் என்ன பிரயோசனம் இருக்குது? ஆகவே அதை விட மிக மிக வருத்தமான ஒரு விடயம், எமது பிரதேசத்தில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சகோதரர் மீசான் அவர்கள் காலமாகி விட்டார்கள். அவர்கள் மிகவும் கட்சிக்காக செயல்பட்ட ஒரு நபர், அதிக வாக்குகளை பெற்ற ஒரு நபர். அவர் மறைந்து விட்டார், ஆகிட்டார், இறந்து விட்டார். ஆனால் அவர் இறப்பு வீட்டுக்கு இதுவரையிலே கட்சி தலைவர் வரவில்லை, இதுவரையில் வரவில்லை. இந்த பாதைகளாலே பல கடவைகள் இந்த கட்சி தலைவர் சென்றிருக்கிறார். அப்ப கட்சியில உள்ள போராளிக்கு, கட்சியுள்ள உறுப்பினர்களுக்கு இந்த கட்சி என்ன செய்யுது? கேவலம் ஒரு மையத்து வீட்டுக்கு வர முடியாத ஒரு கட்சி. அவர்களுக்கு பின்னால் அந்த வினைத்திறன் அற்ற ஆக்களோட சேர்ந்து தெரிய வேண்டிய தேவை தனிப்பட்ட முறையில் எனக்கு இல்லை. நிச்சயமாக உண்மையிலே அன்சார் ஹாஜியார் அங்க இறையக்காணியில் நிறுத்தப்பட்டார் வேட்பாளரா. அன்சார் ஹாஜியார் பிரதேச வேட்பாளர் வர வேண்டிய சிரேஷ்டத்துவம் உடைய ஆள் இல்லை. அன்சார் ஹாஜியார் இப்ப இருக்கின்ற முஸ்லிம் காங்கிரஸுக்கு இருக்கின்ற தேசிய பட்டியல் உறுப்பினர் எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலைக்கு வேலை செய்யும். திருவண்ணாமலை ஆசனத்தை இழந்திருக்கின்ற நேரம், மட்டக்களப்பிலே ஆசனம் பெறப்பட்டிருக்கின்ற நேரம், மட்டக்களப்புக்கு தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருந்தது. தேர்தலுக்காக, உள்ளூராட்சி தேர்தலுக்காக அந்த ஆசனத்தை அந்த உறுப்பினர் பதவி விலகி இருக்கிறார். வெற்றிடமாக அந்த பதவி இருக்கிறது. அன்சார் ஹாஜியார் உண்மையான ஒரு அரசியல்வாதியா இருந்தா இந்த திருவண்ணாமலையிலே கட்சி சரியான ஒரு பொருத்தமான நிலைப்பாட்டை செய்ய வேண்டியிருந்தா அன்சார் ஹாஜியார் கொடுக்கணும், அந்த எம்பி பதவியை கொடுத்து இங்கே வேலை செய்யணும். அதை விட்டு போட்டு அன்சார் ஹாஜியார் பிரதேசபையில் அடிச்சு தெரிஞ்சா இதெல்லாம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கு இந்த கட்சி? உண்மையில் உங்களுடைய விடயம் உங்களுடைய கவலையின் அந்த வெளிப்பாடினை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் கவலை அளிக்கின்றது. உங்களுடைய விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது